அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நான் நீதிநெறி எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பெங்களூரில் வசிக்கும் உதயகுமார் பிரியா குடும்பத்தில் மரித்த எஸ்சி ராஜேந்திரகுமாருடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளை இந்த குடும்பமானது ஆண்டவர் கரத்தில் இவருடைய ஆண்மலை பாற்றி காக்க ஜெபிக்கிறார்கள். இறைவன் இவர் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து இவருக்கு நித்திய பேரு பகிர்ந்து கொடுத்தால் இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். மேலும் இன்று அன்னையாம் திருச்சபை அக்வியினோ நகர் புனித தாமஸுடைய திருவிழாவை கொண்டாடிய மகிழ் நம் அனைவருக்கும் இருக்கரம் பறித்து அழைக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையில் காணக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் இவர் பாதுகாவலராக காணப்படுகின்றார். கத்தோலிக்க திருச்சபையில் குருவாக தங்களை அர்ப்பணிக்க படிக்கின்ற குருமட மாணவர்கள் தங்கள் பயிலுகின்ற காலத்திலே இவர் எழுதிய புத்தகங்களை நிச்சயமாக கற்றாக வேண்டும் என்று கட்டாயத்திருக்கிறார்கள். காரணம், அந்த அளவிற்கு இவருடைய இறையியல் தத்துவியல் அனைத்தும் இறைவனை முழுவதுமாக மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் தன்னுடைய திருப்பலி நேரத்திலே புனித நிக்காலசுடைய திருப்பலி நேரத்தில் இவர் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்சி காணுகின்ற பொழுது அதன் பிறகு அவர் எந்த புத்தகங்களையும் எழுதாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார். சுமோத்தியாலஜிகா என்ற புத்தகத்தை அவர் முடிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் அவர் சொன்னது, நான் எழுதிய எல்லா புத்தகங்களும் நான் இப்பொழுது வீண் என காணுகிறேன் என்று சொல்லுகிறார். எந்த அளவிற்கு அறிவு கூர்மையாக எழுதியிருந்தாலும் இயேசுவை அவர் சந்திக்கிற பொழுது தன்னுடைய படைப்புகள் அனைத்தும் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இவரை போல நாம் நம்முடைய வாழ்விலே இறைவன் முன்னிலையில் ஒன்றுமில்லை என்ற நிலைமை உருவாக்க வேண்டும் என்று அன்னையாம் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த புனிதனுடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த திருப்பலி வழியாக நம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித தாமஸ் தூய வாழ்வை நாடுவதிலும் ஆர்வம் மறைபோதுகளை கற்று அறிவதிலும் புகழ் பெற்று விளங்க செய்தீரே. அவர் கற்பித்தவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அவரது வாழ்வை பின்பற்றவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எதிர்நோக்கில் நிலையாயிருந்து அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்புவோர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவாசனங்கள் 19 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை
கோவிலின் திரைசீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைசீலை வழியாக திருத்தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரையொருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கின்றோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பரம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்பொழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியுமாக்கி. இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயே கட்டலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலகம் தோன்றியது முதல் மனிதன் தன்னுடைய அறிவுக்கு எட்டிய காலத்தை அவன் கடந்து வருகிற பொழுது தன் அனுபவ ரீதியாக இந்த மண்ணுலகிலே தன்னுடைய சந்ததியார்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை,
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக இந்த நற்செய்தி வாசகத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே ஏதாவது ஒரு மனிதனுக்கு ஒருவேளை கஷ்டங்கள் வந்துவிட்டாலோ, துயரங்கள் வந்துவிட்டாலோ, அவமானங்கள் வந்துவிட்டாலோ, நெருக்கடிகள் வந்துவிட்டாலோ, அல்லது ஒருவேளை மரணம் கூட தழுவி இருந்தால் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல நண்பர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, அவன் பெற்றோர்கள் செய்த தவறு அவன் பிள்ளைக்கு சாபக்கேடாக வந்திருக்கிறது. அவனுடைய குடும்பத்தின் மூதாதையர்கள் செய்த குற்றங்கள் இன்று அவனுடைய தலைமுறையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக இதைத்தான் சொல்லுகிறார். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். அன்பு செய்தீர்கள் என்றால் அன்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை அன்பு செய்யாமல் பிறருக்கு நீங்கள் துரோகம் செய்ய விரும்பினால் உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் அந்த துரோகம் வந்து சந்திக்கும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே மண்டியிட்டு தன் தந்தையிடம் செபித்துக் கொண்டிருக்கிற பொழுது தன் இறுதி அத்தியாயத்திலே பேதுரு தன்னுடைய வாளை உருவி படைவீரனுடைய காதை துண்டிக்கின்ற பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, ராயப்பா வாளை உரையில் போடு, ஏனெனில் வாளை எடுப்பவன் வாளாலே மடிவான். பிரியமான சகோதர சகோதரிகளே, வரலாற்று நிகழ்வுகளை சற்று புரட்டி பார்த்ததென்றால் எத்தனையோ மரணங்கள் நாம் படித்திருக்கின்றோம். நம்முடைய நூற்றாண்டில் கூட மரணங்களை நாம் படித்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை பின்னணியை நாம் சற்று புரட்டி போட்டு பார்த்தோம் என்றால் அவர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு விதத்தில் சமுதாயத்திற்கும் இறைவனுக்கும் மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். எனவேதான் வாளை எடுப்பவன் வாளாலே மடிவான் என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். எனவே நீங்கள் பெறுவதை பிறரிடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். எந்த அளவிற்கு நீங்கள் பெற்றிருக்கிறீர்களோ அதை பிறருக்கு கொடுங்கள், அதை மறைத்து வைத்துக் கொள்ளாதீர்கள், பிறரோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இறை சாயலாக படைக்கப்பட்டு இறைவனுடைய அன்பை பெற்று, இறைவனுடைய பராமரிப்பை பெற்று, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம் அனைவருமே செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சில சகோதர சகோதரிகள் ஒருவேளை அப்படி ஆசீர்வாதம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு இருந்தால் நம்மிடம் இருப்பதை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதிலே நம்மை விட இறைவன் பெருமை கொள்ளுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். எனவேதான் நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே இவ்வாறு சொல்லப்படுகிறது, விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் கீழே வைப்பதற்காகவா அல்லது விளக்கு தண்டின் கீழே வைப்பதற்காகவா? மாறாக விளக்கு தண்டின் மேலே வைக்கின்ற பொழுதால் அதனுடைய வெளிச்சம் பிறருக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்களும் நானும் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது, நம்முடைய குடும்பத்திலே குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது குருவானவர் சொன்ன வார்த்தையை சற்று நினைத்து பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தையினுடைய உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே ஜென்ம பாவத்தோடு பிறந்த நாம் அனைவருமே கிறிஸ்துவின் ஒளியை பெற்று திருமுழுக்கின் வழியாக அந்த கிறிஸ்துவை போல நாமும் பிரதிபலிக்க வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். எனவே நீங்கள் அனைவருமே விளக்கு தண்டின் மீது வைக்கப்படக்கூடிய விளக்காக இருக்கிறீர்கள். உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வாழ்வு வெளிச்சமாக இருக்க வேண்டும். மாறாக நீங்கள் உங்களுடைய ஒளியை மறைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி மறைத்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்வை குறைவாக தரம் குறைத்து பார்க்கிறீர்கள். உங்களுடைய வாழ்வை நீங்கள் தரம் குறைத்து உங்களையே நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே எந்த அளவையால் நீங்கள் உங்களை அளக்கிறீர்களோ அதே அளவையால் தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. பிரியமான சகோதர சகோதரிகளே,
எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிடமும் என்னிடமிருந்து எதிர்பார்க்கின்ற அவருடைய ஒளியை பெற்றிருக்கின்ற நாம் அவரை போல இந்த மண்ணுலகிலே பிரதிபலிக்கின்ற பொழுது நாமும் மகிழ்ச்சி அடைவோம், விண்ணகத்திலே இறைவனும் மகிழ்ச்சி அடைவார். விண்ணகமும் மண்ணகமும் மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது இந்த இடைப்பட்ட இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளும் மகிழ்ச்சியிலே வாழ்வார்கள். இதை விட சிறந்த பணி உங்களுக்கும் எனக்கும் வேறு எது வேண்டும் இந்த மண்ணுலகிலே? பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வரிசையில் இந்த அன்னையாம் திருச்சபை அக்வீனா நகர் புனித தாமஸுடைய நினைவை கொண்டாடி மகிழ உங்களுக்கும் எனக்கும் இருகரம் வரைத்து அழைக்கிறது. செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரிய வாழ்க்கையை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று அவருடைய பெற்றோர்கள் விரும்பினாலும் தான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. அவர் குருமடத்திற்கு செல்லுவதற்கு முன்னதாக அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமே அவருக்கு எதிராக நின்றார்கள். யாருமே அந்த அழைப்பினை அவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு தடையாகத்தான் இருந்தார்கள். இருப்பினும் அனைத்தையும் உடைத்தெறிந்து விட்டு தான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு டொமினிக்கன் என்கிற துறவர சபையிலே சேர்ந்து தன்னை குருவாக ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்தார். ஏறக்குறைய 49 வயதிலே லயன்ஸ் மாநாட்டுக்கு 2வது முறை செல்லுகின்ற பொழுது அவர் மரணத்தை தழுவினார் என்பது அவருடைய வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. அவர் மரணத்தை தழுவுகின்ற பொழுது அவருக்கு நற்கருணை எடுத்து வருகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, ஓ என் அன்பு இயேசுவே, விலை மதிப்பில்லாத ஒரு மீட்பினை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரே, உம்மை நான் தெந்தனிட்டு வணங்கி உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஐயா என்று இயேசுவை பார்த்து நற்கருணையை பார்த்து அவர் சொல்லி இருக்கிறார். நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்று கேள்விகள் எழுப்புகின்ற பொழுது அதற்கு சரியான விளக்கத்தை இவரிடமிருந்து எதிர்பார்த்தார்கள். அப்பத்தினுடைய குணங்கள் மாறுமா இயேசுவனுடைய திருவுடலாக மாற்றப்படுகின்ற பொழுது என்று கேட்கிற பொழுது தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அப்பத்தினுடைய குணங்கள் மாறவில்லை, மாறாக அந்த அப்பமானது இயேசுவின் திருவுடலாக மாற்றப்பட்டிருக்கிறது, அதிலே இயேசு வீற்றிருக்கிறார் என்று தன்னுடைய விளக்க உரையை கொடுக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த திருச்சபையை அதை பெருமையோடு ஏற்று அவருடைய புத்தகங்களை இது உலகறிய காட்டியது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் குருத்துவ மாணவர்கள் அனைவருமே தங்களுடைய குருத்துவ படிப்பிற்காக அவர்கள் பயிலுகின்ற பொழுது அவர்கள் கடந்து வருகின்ற பாதைகளிலே இவர் எழுதிய நூல்களை அவர்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. இவர் எழுதிய நூல்களை அவர்கள் விட்டுவிட முடியாது. அந்த அளவுக்கு இவர் இறையியல் தத்துவத்தையும் இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். இறைவன் மீது எந்த அளவிற்கு ஆழமான நம்பிக்கை விசுவாசத்தை வைத்திருந்ததினால் இவரை அன்னையாம் திருச்சபை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வழிநடத்துகிற அனைத்து பள்ளிகளுக்கும் பாதுகாவலராக காணப்படுகிறார். இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலைகளிலே எத்தனையோ இறையியல் வல்லுநர்கள் தங்கள் புத்தகத்தை எழுதினாலும் அவர்கள் அனைவருடைய புத்தகத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இவருடைய புத்தகத்திற்கு தனி மதிப்பு கிடைத்ததும் இவருடைய வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. அந்த அளவிற்கு இறைவனோடு இவர் இணைந்திருந்தார். இறைவனோடு இணைந்திருக்கிற பொழுது அந்த இறைத்தன்மையை தனக்குள் வாங்கி ஆண்டவரோடு ஐக்கியமாக்கி வாழ வேண்டும் என்று விரும்பியவர் தன்னுடைய இறுதி காலகட்டங்களில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். புனித நிக்கோலாசுடைய திருவிழா நாளில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் இயேசுவை சந்திக்கிறார். இயேசுவை அவர் காணுகிறார். இயேசுவுக்கும் அவருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த உரையாடலின் வழியாக அதன் பிறகு அவர் எந்த புத்தகங்களையும் எழுதவில்லை. அப்பொழுது அவர் எழுதி கொண்டிருந்த சுமோத்தி ஆலோசிக்கா என்கின்ற புத்தகம் கூட நிறைவுபடாமல் அப்படியே நிறுத்தி வைத்து விட்டனர். ஆனால் அவர் சொன்ன காரணம், நான் ஆண்டவரை சந்தித்த பிறகு நான் எழுதிய அனைத்து நூல்களுமே குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த அளவுக்கு இறையியல் தத்துவத்தை வெளிப்படையாக எடுத்து வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேருக்கு நேராக சந்திக்கிற பொழுது தன்னுடைய படைப்புகள் அனைத்தும் குப்பை என கருதுகிறார் என்று சொல்லுகிறார்.
ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளை ஒன்றை மட்டும் நீங்களும் நானும் நினைவு கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு அவர் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கின்றார், எந்த அளவிற்கு நற்கருணையின் மீது அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றால், இன்று நீங்களும் நானும் நற்கருணை ஆசீர்வாதத்திற்கு முன்னதாக மாண்புயரும் என்கிற பாடலை பாடுகின்றோமே, இது அவருடைய வார்த்தைகள், அவர் எழுதிய திருவார்த்தைகள். இதிலே நீங்களும் நானும் தனிப்பட்ட விதத்திலே அந்த வார்த்தைகளை வாசித்து பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு இறையில் தத்துவத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று காண முடிகிறது. ஆனால் இயேசுவை அவர் சந்திக்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இது நாள் வரை நான் எழுதிய புத்தகங்கள் அனைத்தும் குப்பை என கருதுகிறேன். அந்த அளவிற்கு தனி மகத்துவத்தை இறைவன் பெற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறார். எந்த அளவையால் நீங்கள் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு வளர்க்கப்படும். நீங்கள் அனைவருமே விளக்கு தண்டின் மீது வைக்கப்படக்கூடிய விளக்குகள், நீங்களும் ஒளிந்து பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று இயேசு விரும்பினார். தாமஸ் அக்குவீஸ் அதை செய்து காட்டினார். நீங்களும் நானும் செய்வோமா? சிந்தித்து பார்ப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியில் மனித உழைப்பின் பயன்பாடு ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மாதமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையார் இறைவனுடன் ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித தாமஸ் அக்குவினாஸின் விழாவில் நாங்கள் உளம்பணிந்து செலுத்தும் இப்பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக அழைத்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்களால் உண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித தாமஸ் அக்வைனாஸுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறி எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் திரளோடும் நாங்களும் வந்து சேர்ந்து உம்மை புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவேல் தூயவேல் தூயவேல், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட விழுப்பணிந்து தம்மை கைகளில் தமது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்ற ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது அன்பின் நிறைவு பெற செய்தருடும். தந்தையே, நீருடன் அழைத்துக் கொண்ட எஸ்.சி. ராஜேந்திரகுமார் எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்துடன் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தாமஸ் அக்வினார், இவ்வுலகில் மகோதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுரள உம்மை வந்தாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் வந்து ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருக்குமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு கேட்பதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்ளீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரதும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுவே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுவே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய மகவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். தம் ஊழியருக்கு வேளா வேளை பணிகளுக்கு தலைவர் ஏற்படுத்திய நம்பிக்கைக்கு உரிய ஒரு அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் இவரை நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரை உயிருள்ளப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித தாமஸ் அக்வீனாஸ் விழாவில் அவர்கள் உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.